வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாயிண்டர்ஸ். C++ல பாயிண்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ C++ல பாயிண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டைனமிக் மெமரி அலோகேஷன். ஓகே, ஸோ பாயிண்டர்ஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ண முடியாது. அண்ட் பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா நம்மளோட நார்மல் வேரியபிள் மாதிரி தான் இருக்கும். அப்போ நார்மல் வேரியபிளுக்கும் பாயிண்டர் வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்டர் வேரியபிளில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளால் இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ண முடியும். இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியும். நார்மலாக உள்ள வேரியபிளில் நம்ம வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் பாயிண்டர் வேரியபிள் எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். ஓகே, அதை மாதிரி இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாயிண்டர் வேரியபிளுக்கு எந்த வேரியபிளோட அட்ரஸை அசைன் பண்ணுறோமோ அந்த வேரியபிளும் பாயிண்டர் வேரியபிளும் சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிள் வந்து இன்டீஜராக இருந்துச்சுன்னா பாயிண்டர் வேரியபிளும் என்னவாக இருக்கணும், இன்டீஜர் டேட்டா டைப்பாக இருக்கணும். வேரியபிள் வந்து ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட பாயிண்டர் வேரியபிளும் ஃப்ளோட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்ரஸை அசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ மெயினாக பாயிண்டர்ஸ்லாம் எதுக்குன்னா கால் பை ரெஃபரன்ஸை, ஓகே, அதாவது கால் பை ரெஃபரன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கும் மேனிபுலேட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறோம்னா C++ல பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னேன் பாயிண்டர் வேரியபிள் சேம் தான். ஓகே, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா பாயிண்டர் வேரியபிளை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டேட்டா டைப் வேரியபிள் நேம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது நார்மல் வேரியபிள். டேட்டா டைப் ஒரு ஸ்டார் அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் என்னது பாயிண்டர் வேரியபிள். ஸோ இந்த ஸ்டார் தான் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது இது பாயிண்டர் வேரியபிளா இல்லை நார்மல் வேரியபிளா அப்படின்னு சொல்லி. தென் பாயிண்டர் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ங்களேன், இன்ட் ஸ்டார் பி. இப்போ பிங்கிறது என்னது கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸ்டாரை பார்த்தோன்னே ஓ இது வந்து பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த வேரியபிளோட எபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணுறது, அதாவது அட்ரஸை ஸ்டோர் பண்ணுற எபிலிட்டி இந்த பிக்கு இருக்குது. தென் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் ஸ்டார் பி, அதாவது வேரியபிள் நேம் ஒட்டி ஸ்டார், வேரியபிள் டேட்டா டைப்புக்கும் வேரியபிள் நேமுக்கும் நடுவில் ஸ்டார், டேட்டா டைப்பை ஒட்டி ஸ்டார். ஓகே, இந்த மூணு டைப் ஆஃப் இதுவுமே என்ன பண்ணுவோம்னா அக்செப்டட் ஒன். நீங்கள் இதில் எந்த மாதிரி டைப் ஆஃப் இது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வேணாலும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதில் எந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது பாயிண்டர் வேரியபிள் தான். ஓகே, எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணாலும் அது என்னது தான் பாயிண்டர் வேரியபிள் தான். ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் இன்ட் ஏ. ஓகே, ஸோ இன்ட் ஏ அப்படின்னு சொன்ன உடனே கம்பைலர் எப்போ இந்த லைனை கிராஸ் பண்ணுதோ அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுதோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல வேரியபிளுக்கு, அதாவது ஏங்கிற வேரியபிளுக்கு மெமரி அலோகேட் பண்ணும். ஓகே, ஆக்சுவலாக நாம் யூஸ் பண்ணுற நேம் தான் என்னது ஏ. ஆனால் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா கம்பைலர் எப்பவுமே பேஸ்ட் ஆன் தி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், ஆக்சஸ் பண்ணும். ஓகே, அதாவது நம்ம ஃபோன் நம்பர் சேவ் பண்ணுறோம்ங்களேன், எல்லாரோட நம்பரையும் ஞாபகம் வைக்கணும்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நேம் வச்சு சேவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், வேரியபிள் நேம் வச்சுருக்கோம். ஆனால் கம்பைலர் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா அட்ரஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஏங்கிறது என்னோட வேரியபிள் நேம், அதுக்கு என்ன பண்ணும் ஒரு மெமரி லொக்கேஷன், ஃப்ரீ மெமரி லொக்கேஷன் அலோகேட் பண்ணும். அதாவது மெமரி பேங்க்கில் எது ஃப்ரீயாக இருக்கோ அதை அலோகேட் பண்ணும். மேபி நம்ம என்ன சொல்கிறோம்னா என்னோட மெமரி பேங்க்கில் 4000 அட்ரஸ் 4000 தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது என்னது அட்ரஸ் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஏங்கிறது வேரியபிள் அலோகேட் பண்ணியிருக்க ஸ்பேஸ், அதோட அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000. இப்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா A = 20ன்னு சொல்கிறேன். இந்த வேல்யூ 20 என்ன பண்ணுன்னா வேல்யூ 20 ஸ்டோர்டு அட் லொக்கேஷன் 4000. அப்போ இங்கே ஒரு மெமரி அலோகேட் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸ்டோர்டு அட் தி லொக்கேஷன் 4000. ஓகே, இது என்னோட 4000. ஓகே, அங்கே வந்து என்ன பண்ணும் ஸ்டோர் ஆகும் நம்மளோட வேல்யூ 20. ஓகே, இப்படி தான் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ வேரியபிளோட நேம் என்னது, நம்மளோட வேரியபிள் நேம் ஏ, அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ 20, அந்த வேரியபிளோட அட்ரஸ் என்னது 4000. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக இன்ட் A = 20ன்னு சொன்னால் கம்பைலர் இத்தனை வேலையும் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுது நமக்கு ஓகே அந்த லைனை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ பாயிண்டர் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் பார்த்தோம். டேட்டா டைப்
okay, followed by star and a variable name. Okay, அதுதான் என்னது syntax for pointer variable declaration. இப்போ pointer variable நான் declare பண்ணிட்டேன்னு வைங்களேன், இதுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மெமரி அலோகேட் ஆகும். பாயிண்டர் வேரியபிளுக்கும் என்ன ஆகும், மெமரி அலோகேட் ஆகும். ஸோ பிங்கிறது என்னோட பாயிண்டர் வேரியபிள், அதுக்கு அலோகேட் ஆகிருக்க ஃப்ரீ மெமரி ஸ்பேஸ். ஓகே, மேபி என்ன பண்ணும் 5000. ஆனால் சிஸ்டம் எப்போ வேணும்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பராக ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, நான் வந்து இப்போ நமக்கு ஈஸியாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நார்மல் டெசிமல் நம்பர் சொல்லியிருக்கேன். ஆனால் அட்ரஸ் எப்போவுமே என்னவா இருக்கும், ஹெக்ஸாடெசிமல் OX அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஹெக்ஸாடெசிமல் நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் 5000 அப்படின்னு மெமரி லொக்கேஷன் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன பண்ணும், கம்பைலர் அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, பாயிண்டர் வேரியபிளோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், அது என்ன பண்ணுன்னா ஹேவ் எபிலிட்டி டு ஸ்டோர் தி அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். ஓகே, அதனால என்ன பண்ணுறேன்னா ஏயோட அட்ரஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். சி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போவுமே ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், ஆம்பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன் அட்ரஸ் ஆஃப் ஏயை தான் என்ன பண்ணுறேன் பிக்கு அசைன் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்னோம் பாயிண்டர் வேரியபிளுக்கு have the ability to receive the address of another variable. ஓகே, அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அதோட அட்ரஸை இதுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ அட்ரஸ் அசைன் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா ஏயோட அட்ரஸ் என்ன, அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் ஏ எந்த இது 4000, அது எங்கே இருக்கும் கீழே இருக்கும். ஸோ அட்ரஸை தான் என்ன பண்ணுது பாயிண்டர் வேரியபிள் ஹோல்டு பண்ணுது. ஓகே, இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு நார்மல் பாயிண்டருக்காக ஒரு நார்மல் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, ஆனால் பாயிண்டரை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ என்ன சொல்கிறேன் 45 சொல்கிறேன். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஒன்று என்னது ஏயில் இருக்க வேல்யூவை ரிசீவ் பண்ணுறது, இன்னொன்று வந்து என்னது அட்ரஸ் ஆஃப் ஏ. ஓகே, ஏயோட அட்ரஸை என்ன பண்ணுறது டிஸ்பிளே பண்ணுறது. இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ வேல்யூ என்ன சொன்னோம் 45, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் அட்ரஸ் எப்போவுமே என்னவாக இருக்கும் ஹெக்ஸாடெசிமலாக நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ அது ஹெக்ஸாடெசிமல் எப்படிங்க 0x அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறோம் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னது ஏயோட அட்ரஸ். ஓகே, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஓகே, ஹெக்ஸாடெசிமல் அதாவது 4000 5000 சொன்னோம்ல, ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக 4000 5000 சொன்னேன். ஆனால் இது எப்போவுமே என்னவாக இருக்கும் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா, ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாயிண்டர் வேரியபிளை என்ன பண்ணலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாயிண்டர் வேரியபிள் என்ன சொல்கிறேன் இன்ட் பின்னு சொல்கிறேன். இப்போது பிக்கும் என்னவா இருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, பிக்கும் என்னவா இருக்கும் பிக்கும் ஒரு அட்ரஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கம்பைலர் என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அலோகேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ பிக்கு ஒரு அட்ரஸ் அலோகேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு. ஏயோட வேல்யூ ஃபாலோட் பை ஏயோட அட்ரஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் பிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ மெமரி லொக்கேஷன் அலோகேட் ஆகிருக்கு. அதுவும் என்னவாக தான் இருக்கும் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஹெக்ஸாடெசிமல் அதாவது அட்ரஸ் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்கு ஏயோட அட்ரஸை அசைன் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்னால் பாயிண்டர் வேரியபிள் எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் என்ன பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏயோட அட்ரஸை என்ன பண்ணுறேன் பிக்குங்கிறேன். அப்போது ஏயோட அட்ரஸை பிக்கு அசைன் பண்ணுறோம் வைங்களேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பியில் என்ன வேல்யூ இருக்குது, பியில் என்ன அட்ரஸ் இருக்குது. ஓகே, ஸோ பியோட லொக்கேஷனில் என்ன இருக்குது. ஓகே, ஸோ பியோட லொக்கேஷனில் என்ன இருக்கும் ஏயோட அட்ரஸ் இருக்கும். ஏயோட அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, தென் அதனால தான் என்ன சொல்ல அட்ரஸ் அட் பி. ஓகே, என்ன அட்ரஸ் அதாவது எதோட அட்ரஸ் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்டர் வேரியபிளை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏயோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏயோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண இதை டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் பி அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா கண்டென்ட் அட் லொக்கேஷன் அப்படின்னு மீனிங். ஓகே, கண்டென்ட் அட் லொக்கேஷன். ஓகே, ஸோ கண்டென்ட் அட் பி அதாவது அட்ரஸ் ஏயோட அட்ரஸ் எங்கே இருக்கும் பியில் இருக்கும், அந்த அட்ரஸில் இருக்கிற கண்டென்ட்.
அந்த அட்ரஸில் இருக்க கண்டென்ட். ஓகே, அப்போ பை டிஃபால்ட் எங்கே போயிடும்? அந்த ரெஃபரன்ஸ் வந்து டைரெக்டாக ஏக்கு போயிடும். அங்கே இருக்கிற வேல்யூ என்னது 45. அதை தான் என்ன பண்ணும்? டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அந்த வேல்யூவை தான் என்ன பண்ணும்? டிஸ்பிளே பண்ணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஏயில் உள்ள வேல்யூ 45. ஓகேவா? தென் ஏயோட அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 0x எண்ட் ஆகுது பாருங்க, F4. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பின்னு ஒரு வேரியபிள், பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதோட அட்ரஸ், ஓகே, அட்ரஸ் ஆஃப் பி என்னவா இருக்கும்? மெமரி அலோகேட் ஆகுது. அதோட எண்டிங் அட்ரஸ் என்ன இருக்குது? F8 அப்படின்னு இருக்குது. ஃப்ரீ மெமரி லொக்கேஷன். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா P ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ. ஏயோட அட்ரஸை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிக்கு ஸ்டோர் பண்ணேன். ஓகே, ஏயோட அட்ரஸ் என்ன பண்ணேன்? பிக்கு ஸ்டோர் பண்ணேன். நம்ம ஏற்கனவே ஸ்லைடில் பார்த்த மாதிரி. ஓகே, இப்போ என்ன ஆகும்? ஏயோட அட்ரஸ் என்னவோ அது அப்படியே டைரெக்டாக என்ன இருக்கும்? பிக்கு அசைன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பிக்கு அசைன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஏயில் இருக்க வேல்யூவை ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ ஆக்சஸிங் வேல்யூ ஆஃப் அட்ரஸ் அட் பி. ஓகே, அதாவது இங்கே பியில் என்ன அட்ரஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட அட்ரஸ் இருக்குது. நம்ம ஏயோட அட்ரஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன்? ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன்? ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்டார் ஆப்ரேட்டர், அதாவது இந்த இடத்துல டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? வேல்யூ அட் ஏ. ஓகே, தட் இஸ் அட்ரஸ் அதாவது ஏயோட அட்ரஸ் வந்து பியில் இருக்குது. அந்த அட்ரஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? கண்டென்ட் ஆன் தட் லொக்கேஷன் அப்படிங்கிற பேஸில் என்ன பண்ணுறேன்? ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், P1. இந்த P1க்கு என்ன பண்ணுறேன்? பியில் இருக்க வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ என்னது? அட்ரஸ் ஆஃப் ஏ. ஓகே, அப்போ P1க்கு என்ன போயிருக்கும்? அட்ரஸ் ஆஃப் ஏ தான் போகும். ஓகே, ஸோ P1ல என்ன அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், எக்ஸாக்டாக என்ன இருக்கும்? ஏயோட அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? P1 வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்? ஏயோட வேல்யூவை என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அகைன் என்ன தான் பண்ணுறேன்? டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஏயோட வேல்யூ, ஏயோட அட்ரஸ், இதை தான் என்ன பண்ணுன்னா பிக்கும் அசைன் பண்ணும், P1க்கும் அசைன் பண்ணும். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூவை தான் என்ன பண்ணும்? பிக்கும் அசைன் பண்ணும், P1க்கும் அசைன் பண்ணும். ஸோ டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? ரெண்டுலேயும் உள்ள கண்டென்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டில் இருக்க கண்டென்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு பாயிண்டர் பற்றி கிளியர் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஓகே, இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.